Hello friends, Dr. S.S. Raj Solayanand, Career Consultant. ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறத, அதாவது டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ஐஐடிஸாக இருந்தாலும் சரி, என்ஐடிஸு, அதுமாதிரி ட்ரிபிள்ஐடிஸு, அதேமாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். அதை பற்றின பதிவு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கணுன்னா எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிப்புக்கு நான் சொல்கிறேன் நான் மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்கள் எடுத்து இதை கிளியர் பண்ணணும். என்டிஏன்றது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். இவங்களுடைய பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது தான். ஸோ இவங்களுடைய வேலை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் தவிர வேறு எதுவும் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பற்றி, அட்மிஷன்ஸுக்கும் இதுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர்லாம் பாஸ்வேர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிட்ட பிறகு அட்மிஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, இந்த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம சொன்னோம்ல, ஐஐடிஸ், என்ஐடிஸ், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜோசா, அதாவது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, ஜாயிண்ட்டு சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படின்ற ஏஜென்சிஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஜோசான்றது இந்த வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு தான் நீங்கள் you have to follow this link, josaa.nic.in. இதுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ஐடி, ட்ரிபிள்ஐடி, ஜிஎஃப்டிஐ இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சார் அப்போ ஐஐடிக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளியர் பண்ணுறீங்களா, இந்த எக்ஸாம் ஜேஇ மெயின்ஸ் எழுதுறீங்களா, ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு இதில் டாப் 2.5 lakhs அந்த ரேங்கிங்குள்ளே வந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்வான்ஸ்டு. ஜேஇ அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கும் என்டிஏக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஐடிஸ் மட்டும் எடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்க. போன வருஷம், தட் இஸ் ஜேஇ அட்வான்ஸ் 2025 யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி கான்பூர் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷம், அதாவது நீங்கள் அடுத்த அகாடமிக் இயர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அதாவது ஜேஇ அட்வான்ஸ் 2026 அது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி ரூர்க்கி அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, May 17. ஸோ May 17th இவங்க May 17, 2026 இவங்க ஜேஇ அட்வான்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒன்ஸ் அகேன் நீங்கள் எங்கே இந்த அட்மிஷன்ஸ்க்கு எந்த கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணணும், ஜோசா, அதாவது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இந்த வெப்சைட்டு josa.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஐடி கேடர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், உங்கள் டிபெண்டிங் அப்பான் யுவர் ரேங்க் யூ கேன் select the institution as well as the type of courses in which you are going to, in which you are ready to join or in which you are wishes to join. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஜேஇ மெயின்ஸு jemain.nta.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போகணும். ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா josa.nic.in இதுக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
ஜேஇ மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ்னால் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜேஇ அட்வான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன வெப்சைட்டு, jeeadv.ac.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2026க்கு ஐஐடி ரூர்க்கி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் கிளியர் பண்ணி வெளியில் வந்துட்டிங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜாயினிங் ஃபார் ஐஐடிஸ். அதில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் இது வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார். ஒன்று ஜேஇ மெயின்ஸு அதுமாரி ஜேஇ அட்வான்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு 2 ஸ்கோருமே நான் வச்சுருக்கேன் சார். அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கேட்டகரி வைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம கேட்டகரிஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரல் ரேங்கிங் 2 ரேங்கிங் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதேமாதிரி நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஓபிசிஎன்சிஎல்லாக இருக்கட்டும், அப்படின்னா எஸ்சி எஸ்டி இல்லை பிடபிள்யூடி ஏதோ ஒன்று எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஒரு ரேங்கிங் வரும். அதே மாதிரி ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் வரும். மொத்தம் 3 ரேங்கிங்கும் உங்களுக்கு வரும். இந்த 3 ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் வந்து எந்த சீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சீட் மேட்ரிக்ஸ்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசான்னு நீங்கள் போகிறீங்களா, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து 2025ல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் உடைய சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் 23. அதே மாதிரி இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 18,160 சீட் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,832 சீட்ஸ் இருந்துச்சு. ஐஐடிஸில் மட்டும் ஃபீமேலுக்குன்னு மட்டும் தனியாக இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,832. அதுக்கடுத்தது என்ஐடிஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 32 என்ஐடிஸ் இருக்குது. ஸோ 24,525 சீட்ஸ் இருக்குது. வேறு கோர்சஸ் இது எல்லாமே வேறு கோர்சஸ் இருக்கும். எல்லா கோர்சஸும் சேர்த்து 24,525. அதேமாதிரி இங்கே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 4,873. அதேமாதிரி IIITஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,940 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,435 இருக்குது. அதுமாதிரி GFTI கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், IIITனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ GFTI பார்த்திங்கன்னா மொத்தம் 47 இருக்குது. இங்கே வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,228. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸுன்னு பார்த்திங்கன்னா 315. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்டு வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டெண்டிங் ஆல் தி எந்த இன்ஸ்டியூட்டுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் ஐஐடிஸ். ஜேஇ அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 128 இன்ஸ்டியூட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டி போடலாம். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 62,853. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,455. இல்லை சார், நான் வந்து ஜேஇ மெயின்ஸ்லேயே நான் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கேன் சார், ஐ எம் டாப் ஸ்கோரர் அப்படின்னு வச்சிங்கன்னா நான் ஜேஇ அட்வான்ஸ் நான் எழுதலை சார் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ. உங்களுக்கு வந்து 105 இன்ஸ்டியூட்டில் நீங்கள் காம்பீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 44,693 சீட்ஸ் இருக்குது. இந்த சீட்ஸில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,623 பேர் நீங்கள் இதில் வந்து ஃபீமேலுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க தயவு செஞ்சு திருப்பி இன்னொரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர், எக்ஸாம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து சீட் அலோகேஷன்ஸ்க்கு எங்கே பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு NTA, சீட் அலோகேஷனுக்கு ஜோசா. ஓகேங்களா? மீண்டும் ஒரு புது தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.